நம்பகமற்ற முஸ்லிம் சமுதாயத்தில் பரவியுள்ள 100 ஹதீஸ்கள் அது தொடராக போய்க்கிருக்கும். இன்றைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். இது எங்களுடைய முதியவர்களிடத்தில் ரொம்ப பரவிய ஹதீஸ், சமுதாயத்தில் பரவிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, நான் அறிவின் பட்டணம், அலி அதனுடைய வாசல். எனவே எவர் அறிவை தேடுகிறாரோ, பட்டணத்துக்கு வர விரும்புகிறாரோ, அவர் அந்த வாசலினூடாக வரட்டும். பட்டணத்துக்கு நுழைகிறதுக்கு ஒரு வழி இருக்குந்தானே, அதனூடாக வரணும். அப்ப அறிவை தேட யார் வாயிலாக போகணும்? அலி ரலியல்லாஹு வாயிலாக என்னிடம் வரட்டும் என்ற ஒரு செய்தி. இந்த செய்தி முஸ்லிம் சமுதாயத்தில் மிக அறியப்பட்ட ஒரு செய்தி. இது ஆதாரமானதா? அதைத்தான் நாம் இப்போ டீட்டெயிலாக கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று கிதாபுகளை பதியப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாகவும் பதியப்பட்டிருக்கு. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா என்று ஆய்வு செய்தால், நமக்கு முந்தி இப்ப நாம் 1400 வருஷத்துக்கு பின்னால் இருக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம்கள் இந்த செய்தியை சொன்ன நபர்களில் எவர் இதை இட்டுக்கட்டிருப்பார் என்று இனம் காட்டி அதுக்குரிய காரணத்தையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சின் சுருக்கம், இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி, நபிகளாரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு வடிகட்டின பொய் என்று சொல்லியிருக்கார். அதை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முந்தி திருமிதி இமாமினுடைய சுனனு திருமிதி அவருடைய கிதாபிலே இந்த செய்தி இப்படி வருகிறது. நான் ஞானத்தின் மாளிகை, வீடு, அலி அதனுடைய கதவு. இந்த செய்தியை சொல்லிவிட்டு இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், ஹாதா ஹதீதுன் கரீபுன் முன்கருன், இது மறுக்கப்பட்ட, ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு தனிநபர் அறிவித்த ஒரு செய்தி. ஷுரைக் என்பவர் சொன்னதாக பலர் இதை சொல்லி இருக்கிறார், சிலர் சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தியை நம்பகமானவர்கள் யாரும் வலா நஅரிபு ஹாதல் ஹதீத அன் அஹதின் மினஸ் ஸிகாத், நான் அரபுல சொல்றேன் இந்த செய்தியை, மௌலவிமார்களுக்கு விளங்குதான், திருமதி இமாம் சொல்ல கூட்டு, நம்பகமான உறுதியானவர்கள் யாரும் இந்த செய்தியை சொல்லவில்லை. ஷரீக் என்கிறவர் சொல்கிறார். இந்த ஷரீக் என்கிறவர் யார் என்றால், அவர் மனன சக்தியில் மோசமானவர் என்று அந்த ஷரீக்கை பற்றிய நிறைய டீட்டெயில்களை இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறார். ஷரீக் அல் கால் என்று சொல்வது. இதனுடைய அறிவிப்பாளர்களே மேலதிகமாக தரவ சொல்றேன். இஸ்மாயில் இப்னு மூசா என்கிறவர் வாரார். இவர் யார் என்றால், ஷியா கொள்கையை பின்பற்றுவர். ஷியா கொள்கையை பின்பற்றுவர். ஹதீஸ் கலையில் ஒரு விதி இருக்கிறது, வழி தவறிய கொள்கையை சார்ந்தவர்கள், அந்த கொள்கையில் ஊறினவர்கள், அவர்களுடைய கொள்கை சார்ந்த செய்திகளை, அந்த வழிகளான கொள்கைக்கு சார்பாக சில செய்தியை சொல்வானால் அதை ஏற்கக்கூடாது. ஷியாக்களின் கொள்கையில் ஒன்று என்ன? இப்போ ஈரானில் இருக்கிற ஷியாக்கள் நமக்கு தெரியும், எங்கள் ஆக்களுக்கு அதையும் தெரியும். அவங்களுடைய பிரதானமான ஒரு கொள்கை தக்கியா, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் பொய் கூறுவது. தன்னை ஒரு சுன்னியை சந்தித்தால், ஷியா அல்லாத ஒருவரை சந்தித்தால், அவர்கள் அவர்களுடைய ஊரில் எந்த கொள்கையை சொல்வார்களோ, அபூபக்கர் லானல்லாஹ் அபூபக்கர் உமர் உஸ்மான் ஆயிஷான்னு சொல்வார்கள். அபூபக்கர் உமர் உஸ்மான் ஆயிஷாவின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். அங்கே அது அவங்களோட பழக்கம், அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதே நேரம் அவர்கள் இங்கே ஒருவரை சந்திக்க வந்தால், தான் ஷியா என்று தெரிந்தால் நமது விடயங்களை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றால், இல்லை நாங்கள் அப்படி சொல்லதில்லை என்று சொல்வார். அதுக்கு தெரியாது தக்கியா, தற்காத்து கொள்ள பொய் கூறுதல். அப்போ ஷியா கொள்கையை சேர்ந்தவர் தான் இந்த செய்தியை இதை சேர்ந்த ஒருத்தர் இதில் வருகிறார். ஆனால் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு ஹதீஸ் கலை மேதாவி, அவருக்கும் ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குது. அவர் என்ன சொன்னார்? ஹாதா ஹபருன் லா அஸ்ல லஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் நபிகளாரை தொட்டு வந்த ஒரு செய்தி. இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லியிருக்காரு. இது ஒன்று திருமிதியில் வந்தது. மற்றொரு செய்தி என்ன? அதே இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக இமாம் ஹாக்கிம் ரஹ்மஹுல்லாஹுடைய கிதாப் ஒன்று இருக்கு, முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம். அந்த இமாம், நான் சில விளக்கம் நீங்க பாமரர்களாக இருந்தாலும் சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏனென்றால் சில கிரந்தங்கள் அவைகள் ஹதீஸ் கிரந்தங்களாக இருக்கின்றது. அந்த கிரந்தங்களை எழுதிய இமாம்கள் அவர்களுடைய நழுவல் போங்கு என்று சொல்லலாம். அதாவது ஒருவர் ஸ்ட்ரிக் அரிப்பார், ஒருவர் கடும் ஸ்ட்ரிக் அரிப்பார், இன்னொருவர் நடுத்தரம் அரிப்பார், இன்னொருவர் கடும் லூஸ் அரிப்பார். அந்த கடும் லூஸாக ஸ்ட்ரிக் இல்லை, அதுதான் அந்த சொல்ல நான். அதனால ஸ்ட்ரிக் அற்ற தன்மையால எல்லாத்தையும் நம்புறேன். அது நம்முடைய சமூகத்தில் இருக்கா இல்லையா? இமாம் புகாரி, இமாம் அஹமத், இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் நடுத்தரமான ஆக்கள். இமாம் இப்னு உகைல் போன்றவர்கள் கடும் ஸ்ட்ரிக்கான ஆக்கள். இமாம் அபுல் ஃபர்ஜ் இப்னுல் ஜௌசி இப்படி இருக்காங்க, ஹதீஸ் துறையில் ஈடுபட்டார். இந்த இமாம் ஹாக்கிம், இமாம் பைஹக்கி, இமாம் இப்னு ஹிப்பான் போன்றவர்கள், அதில் குறிப்பாக ஹாக்கிம் இமாம் கடும் என்னது லூஸ் ஸ்ட்ரிக் ரொம்ப குறைய. அவர் ஒரு கிதாப் எழுதினார். அந்த கிதாபுடைய பேர் தான் முஸ்தத்ரக். அவரை நோக்கம் என்னவா இருந்தது?
என்றால் புகாரி இமாம் முஸ்லிம் இமாம் அவர்கள் எழுதாமல் விட்டு சென்ற சஹீஹான ஹதீஸ்களை தேடி நாம் ஒரு கிதாப் எழுதுவோம் என்று எழுதினார். நோக்கம் உன்னதமான நோக்கம். புகாரி முஸ்லிம் அவர்கள் விட்டு சென்ற எழுதாமல் தொகுக்காமல் விட்டு சென்ற ஹதீஸ்களை ஆதாரமான ஹதீஸ்களை திரட்டுவோம் என்று எழுதினார். அதற்குள் நூற்றுக்கணக்கான பொய்யான செய்திகள் அந்த இமாமினுடைய இறுக்கமற்ற தன்மையால வந்துட்டு, அதனால பின்னால வந்த இமாம்கள் அந்த கிதாபில் இவர் நிறைய மிஸ்டேக் விட்டுட்டார் என்று அதில் வார ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து ஆய்வு செஞ்சு இது இமாம் ஹாக்கிம் சொன்ன மாதிரி தான், இது ஹாக்கிம் இமாம் சொன்ன மாதிரி இல்லை என்று எழுதினார்கள். அந்த வகையில் இந்த ஹதீஸை எழுதிவிட்டு ஹாக்கிம் இமாம் இது ஆதாரம் என்று சொல்லிவிட்டு போய் அதில் ஹாக்கிம் கிரந்தத்தை பற்றியினுடைய அந்த கிதாபினுடைய முறை தெரியாத பல மௌலைமார்கள் ஹாக்கிம் இமாம் ஆதாரம் என்று சொன்னாரே என்று கோடி வருவார்கள். அந்த மௌலைமார்கள் தெரிந்து கொள்ளத்துக்காக சொல்றேன், நிறைய மௌலைமாருக்கு தெரியலாம். ஹாக்கிம் இமாமுடைய அந்த கிதாப் அதில் விட்ட தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக இமாம் தஹபி ரஹமஹுல்லா அவர் 7ஆம் நூற்றாண்டு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானிக்கு முந்தியவர், மாபெரும் கிரந்தங்களை எழுதிய ஹதீஸ் துறையில் மிக பெரும் பேரறிஞர். அவர் தனி ஒரு கிதாப் எழுதி இதில் ஹாக்கிம் இமாம் சொன்னது சரி, இதில் பிழை என்று அவர் ஹதீதுக்கும் எழுதினார். அந்த அடிப்படையில் இமாம் தஹபி ரஹமஹுல்லா இந்த ஹதீதுக்கு அவருடைய அடிக்குறிப்பு எழுதும் போது அவர் சஹி என்று சொல்லிட்டார். அவர் எழுதினார், இல்லை இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று முடிச்சே போட்டுவிட்டார். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்றால் அதுக்கு காரணத்தையும் அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாளர் இருக்கார். அவர் யார் என்றால், இந்த நான் அறிவின் பட்டணம் அலி அதன் வாயில், எனவே அலியின் வாயிலாகத்தான் பட்டணத்துக்குள் வரணும் என்றால் சொர்க்கவாதிகளில் நபிக்கு அடுத்தது யாரு? அபூபக்கர், அடுத்தது உமர், அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும். அப்போ இவர்கள் எல்லாம் இங்கே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கலாக தனக்கு பின் தகுதியானவர் யார் என்று செஞ்சு காட்டிட்டு போனாங்க. யாரை? அபூபக்கரை ரலியல்லாஹு அன்ஹு. ஷியாக்கள் தான் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் சபிக்கக்கூடியவர்கள். அபூபக்கர் உமர் உஸ்மானை காவிர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த அறிஞர்கள், அவர்களுடைய சித்தாந்தம் தான் நபிக்கு அடுத்தது யாரு? அலி. அலி வசியுல்லா, வசியுர் ரசூல், நபியால வசியத் செய்யப்பட்டவர் அலிதான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய கொள்கை சொன்னால் அது ஒரு சைட். மற்ற சஹாபாக்கள் கூடுதலாக ஹதீஸை அறிவித்தது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை நாகூசாமல் அவ ஒரு விபச்சாரி என்று தெளிவாக கூறிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஷியாக்களுடைய உலமாக்கள் மிம்பர்களில் பேசக்கூடிய வீடியோக்கள் யூடியூப்களிலே நீங்கள் நூற்றுக்கணக்கில் பார்க்கலாம், அரபியிலே. அது நம்ம ஆக்களுக்கு வாரல்ல, எங்களோட மக்களுக்கு தெரியாது. ரொம்ப படுமோசமான வார்த்தைகள் பேசுவார்கள். அந்த அடிப்படையில் அந்த வரிசையில் இங்கேயும் இந்த செய்தியிலே ஒருவர் வாரார், அப்துல் சலாம் என்கிற ஒரு அறிவிப்பாளர். இந்த அறிவிப்பாளர் வரிசையிலே வாரார். அவருக்கு அபு சல்த் என்று சொல்வது. அவரை பற்றி இமாம் இப்னு அதி ரஹமஹுல்லா, அவர் 3ஆம் நூற்றாண்டார். அவருக்கு பலகீனமான அறிவிப்பாளர்கள் ஒரு கிதாப் இருக்கு, அல் காமில் ஃபி ضعفاء الرجال. இதை நான் ஏன் சொல்லி பேசுகிறேன் என்றால், மௌலைமார்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அல் காமில் ஃபி ضعفاء الرجال என்ன சொன்னார்கள்? இந்த அப்துல் சலாமுக்கு அலி, ஃபாத்திமா, ஹுசைன், ஹசன் ஹுசைனை அவர்களை தொடர்பாக அவருடைய சிறப்பிலே நிறைய ஹதீஸ்களை சொல்லியிருக்கார். இவர் இந்த ஹதீஸ்களிலே சந்தேகிக்கப்படுறவர் இந்த அப்துல் சலாம் தான். எந்த அளவுக்கு என்றால், இமாம் தாரகுத்தினி ரஹமஹுல்லா, சுனன் தாரகுத்தினி என்று ஹதீஸ் கிதாப் இருக்க எல்லாம் மௌலைமாருக்கும் தெரியும். அந்த தாரகுத்தினி இமாம் அறிவிப்பாளர்களை நல்லவர் பொல்லாதவரை தரம் பிரித்த ஒரு முக்கிய இமாம். அவர் இவரை பற்றி சொல்ல போது இவர் சொன்னாராம், இந்த அப்துல் சலாம் என்கிறவர் எது அன மதீனத்துல் இல்ம், நான் அறிவின் பட்டணம் அலி அதன் வாசல் என்று சொன்ன அந்த செய்தியின் அறிவிப்பாளர் வரிசையில் வார இந்த அப்துல் சலாம் அவர் சொன்னாராம், கல்புன் லில் அலவியா கைரும் மின் ஜமீஇ பனி உமையா. அலி ரலியல்லாஹு அவர்களை உயர்வுபடுத்துகின்ற ஷியாக்கள் என்று சொன்னனே, நபிக்கு பின் தகுதியானவர் அலிதான். அந்த அலவி கூட்டம், அலியை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த சாராரினுடைய ஒரு நாய் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த பரம்பரை வார அனைவரையும் விட சிறந்தது. முஆவியா ரலியல்லாஹு யாரு? அலி ரலியல்லாஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹுக்கும் யுத்தம் நடந்த வேற விடயம். சஹாபியா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு நபியல்லாஹுடைய காலத்தில் வஹி எழுதியவர். அப்படி ஒரு கூட்டை அவர் சொல்லியிருக்கார். ஆனால் இமாம் தாரகுத்னி இமாம் சொன்னார், கான ராஃபிலியன் ஹபீசன், அவர் படு கேவலமான ஒரு ஷியாக்காரராக இருந்தார்.
அவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் இவரை பற்றி சொல்ல போது ஒரு கூட்டி சொல்கிறார். இவர் உண்மை பேசுவார், ஆனால் அவர் மறுக்கப்படக்கூடிய நிறைய செய்தியை சொல்லியிருக்கார். இவர் ஷியாக்காரராக இருந்தார். இமாம் உகைலி ரஹ்மத்துல்லாஹ் நாங்கள் அவர் கடும் மிஸ்டேக் கண்டு அவர் இவரை பற்றி சொல்ல போது இவர் ஒரு கத்தாப். கத்தாப் என்ற நம்முடைய பாஷைனால் அண்ட புழுகன். அதான் கடுமையாக நாம் நம்முடைய பாஷையில் பொய்யனுங்கிறதுக்கும் பொய்யில உலகமாக பொய்யனுங்கிற மாதிரி வார்த்தை. அப்படியாக இவரை பற்றி விமர்சிச்சிருக்கார். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் நான் சொன்னேன், ஹாக்கிம் இமாமுடைய கிரந்த மட்டுமல்ல, அதிகமான அறிவிப்பாளர்களை பற்றி எழுதிய மிக பெரும் இமாம் என்று சொன்ன இமாம் தஹபி. அவருக்கு நிறைய கிதாபுகள் இருக்கு. அவருடைய அனைத்து கிரந்தங்களும் அறிவிப்பாளர் சம்பந்தமானதுதான். அவர் தன்னுடைய அல் காஷிஃப் என்ற ஒரு கிதாப் இருக்கு அறிவிப்பாளர் சம்பந்தமாக. அதில் இவரை பற்றி சொல்ற போது வாஹின் ஷியையுன் முத்தஹமுன், இவர் ஒரு ஷியாக்காரர், ரொம்ப பலகீனமானவர், சந்தேகத்துக்குரியவர். ஆனால் அவர் பேடுதல் இருக்கு. அவரை கொள்கையில் தொழுவாங்க. இப்போ நாம் பார்க்க தானே நம்முடைய பொம்பளைகள் எத்தனை பேர் பரதா போட மாட்டாங்க. ஷியா பொம்பளைகள் பரதா போடுறாங்களா இல்லையா? அந்த நாட்டில் பரதா கட்டாயம் போடணும். அது போடாட்டி எவ்வளோ பெரிய சண்டை நடக்குது பார்த்துக்கிறீங்க. 5 நேரம் தொழுவார்கள், ஆனால் நம்பிக்கையில் அவர்கள் வேறு கொள்கையில் இருக்கிறார்கள். இமாம் அபு ஹாத்தம் இமாம் இப்னு ஹிப்பான் சொல்றார், அவருக்கு அல் மஜ்ரூஹீன் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அறிவிப்பாளர்கள் குற்றம் சுமத்தப்பட்ட விமர்சிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள் என்ற ஒரு கிதாப், மஜ்ரூஹீன், குறை கூறப்பட்ட அறிவிப்பாளர்கள். அதில் இவரை பற்றி சொன்னார்கள், இவர் தனி ஏதாவது செய்தி சொன்னால் அதை நாம் ஆதாரத்துக்கு எடுக்கிறது கூடாது. இமாம் முஹம்மது இப்னு தாஹிர் அல் மக்தசி வெல்லாம் அறிவிப்பாளர்களை விமர்சித்தவர். அவர் சொன்னார், இவர் ஒரு கத்தாப், ஒரு மிக பெரும் பொய்யர். அந்த மாதிரி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் அவருக்கு மிக பெரும் ஒரு கிதாப் இருக்குது, சியரு ஆலாமின் நுபலா. இதெல்லாம் நம்ம ஹதீஸாவில் இந்த கிதாபுகள் நாம் ஹதீஸ்காலை படிப்பிக்கிறதால ஹதீஸ்காலை கொஞ்சமாக தெரிஞ்சவர்களாக நம்மளை மதிசாவிலிருந்து வெளியாகணுன்றதுக்காக இந்த கிரந்தங்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. அந்த கிரந்தங்களில் இல்லாத நிறைய கிரந்தங்கள் சாஃப்ட்வேரில் வந்ததால இப்போ சாஃப்ட்வேரோடு கட்டாயம் மௌலவிமார்கள் தொடர்பாகி ஆய்வுக்கு அதை பாவிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதில் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார், இமாம் அபு ஹாத்தம் சொன்னார், என்னிடத்தில் இவர் உண்மை இல்லாதவர் என்று இமாம் அபு ஹாத்தம் சொன்னார் என்று அந்த செய்தியையும், இமாம் அபு ஹாத்தம் என்கிறவர் 3ஆம் நூற்றாண்டில் அல் ஜரஹ் வ தஅதீல் என்று அறிவிப்பாளர்களில் நல்லவராறு கெட்டவராறு நம்பகமற்றவராறு நம்பகமானவராறு என்று தனி ஒரு கிதாப் எழுதினார். அவர் மகன் பாப்பா கிட்ட கேட்டு இமாம் அபு ஹாத்தம் என்கிறவர்கிட்ட மகன் படித்து அது கிதாபாக இருக்கு. பொதுவாக ஹதீஸ் துறையில் உள்ள எல்லாருக்கும் அது பிரயோசனப்படக்கூடிய ஒரு கிதாப். அதில் அவர் இந்த மாதிரி இவருடைய குறிப்பை என்னிடத்தில் இவர் நம்பகம் இல்லாதவர் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விமர்சனத்துக்குரிய நபர் தான் அவர். மேலும் அவர் சொல்லாரு, இவர் பலகீனமானவர், அவரை பற்றி அவரை தொட்டும் எந்த செய்தியும் அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டார், சொல்லுறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். இமாம் அபு சுர்ஆ ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய நண்பன் இமாம் அபு ஹாத்தம், அவருடைய நண்பன் இமாம் அபு சுர்ஆ. இதெல்லாம் அங்கே நாம் 1100 வருஷத்துக்கு முந்தி போகணும். 1000 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட கிதாபுகள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹதீஸ் கிதாபுகளை எழுதிய மாதிரி அந்த ஹதீஸ்களை சொன்ன அறிவிப்பாளரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, லா உஹத்திசு அன்ஹு வலா அர்லாஹு, அவரின் ஊடாக நான் ஒரு ஹதீஸுமே அறிவிக்க மாட்டேன் என்று அவரை அப்படியே தூக்கி போட்டார். அப்படி கொண்ட ஒருத்தர். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வருகிறது. ஆனால் இமாம் அஹ்மது, இமாம் அபு ஹாத்தம் போன்றவர்கள் சொன்னார்கள், இது ஒரு பொய், இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொன்னார். எந்த செய்தி? நான் அறிவின் பட்டணம், அலிதான் அதற்குரிய கதவு. அந்த கதவு அலி என்று வச்சிருக்கத்தால கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்றேன். இந்த தரீக்காக்கள் இருக்குது, சாதிரியா காதிரியா திஸ்தியா அலவியாண்டு இருக்குதானே. அதில் எங்கட மக்கள் ஆன்மீகம் நாம் அல்லாஹ்வோட நெருங்கணும் என்ற ஒரு ஆசையில் வேறொன்றுக்கும் அல்ல அதில் போய் பையா செய்தாங்க. இந்த தரீக்காக்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? அலியிலிருந்து தான் வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாகத்தான் இந்த ஞான வழி வந்தது. ஞான வழியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. அபூபக்கர் உமர் உஸ்மானுக்கு எல்லாம் என்ன இல்லை, அது ஷரியத்துடையவர்கள் என்று அலிக்குத்தான் ஞான வழி சொன்னதால் அதுக்குத்தான் இந்த ஹதீஸ் என்று அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். அதனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தால் 2ஆ பிரிந்துதான். ஒன்று தங்க வரிசை, இன்னொன்று வெள்ளி வரிசை. தங்க வரிசை யாரு? அவருடைய மகன் நூடாக வாரது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக. மற்றது இமாம் ஹசன் அல் பஸரி அவர் தாபீன், அவர் வாயிலாக வாரது. அப்படியே வந்துதான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய
என்ன தரிக்காண்டு மக்கள் வச்சிருக்காங்களோ அவர்களுடைய கொள்கைகளுக்கு இந்த மாதிரி ஒரு வரிசை ஏற்படுத்தி எல்லா தரிக்காங்களும் எங்கே போய் முட்டுது, அலியில முட்டுது. அப்படின்ற இந்த தரிக்காக்களின் தோற்றம் எங்கிருந்து வந்திருக்கும்? இந்த ஹதீஸை விட்டு கட்டினாரு ஷியாக்கள் இருந்து தான் இதனுடைய தோற்றமே வருகிறது. அவர்கள் தான் அலி ரலியல்லாஹு அவர்களை அல்லாவின் வெளிப்பாடு, எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வடிவத்தில் அல்லாஹ் மக்களை திருத்துவதற்காக வந்தான் என்று கிறிஸ்தவர்கள் நம்பினார்களோ, ஆனால் அவர் சொன்னது என்ன? நான் அல்லாவின் அடிமை என்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் அல்லாவின் தூதர் என்றார். ஆனால் அவர்கள் கடவுளாக்கினார்கள். அது மாதிரி அலவியாக்கள் ஷியாக்களில் எல்லாரும் அல்ல, ஒரு சார அலவியாக்கள் அலை நுசைரிகள். இப்போ சிரியாருக்கு இப்போ ஒருவர் ஆண்டுக்கு இருக்கார், அதுக்கு முந்தைய ஆண்டார் பஷார் அசத், செய்தி கேட்கிறார்கள் தெரியும். அவர் அந்த நாட்டில் விட்டு இப்போ ஆட்சி பிடிபாட்டத்தால் அவர் எங்கிட்டார் ஓடி ரஷ்யாவில் போய் தஞ்சம் அடைஞ்சிக்கார். முந்தி ஆண்டவர்கள் இந்த 5-6 மாதத்துக்கு முந்தி இருந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் அந்த ஈரானை அந்த சிரியாவை ஆண்டவர்கள் நுசைரிகளுடைய கொள்கை அலிதான் இறைவன். இது சம்பந்தமாக நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி பேசியிருக்கேன். அவர்கள் என்ன செய்தார்கள்? அனைத்து சுன்னிகளையும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் சுன்னிகள் பலஸ்தீன இங்கே இருந்தவர்கள் சிரியாவில் இருந்தவர்களை கெமிக்கல் வெப்பன் போட்டு அடித்து சாக வச்சு செத்தவங்க போக மற்ற எல்லாம் எங்கே போனாங்க? துருக்கியில் பல லட்சம் பேர், ஜெர்மனியில் பல லட்சம் பேர் இருக்காங்க. ஏழாம் உயிரை பாதுகாக்கிறது. இரண்டாவது அலியை கடவுளாக கொண்டவர்கள், வெளிப்படையில் முஸ்லீம் என்று இருப்பார். அதனால் நாங்கள் எல்லா ஷியாக்களையும் ஒரு தராசில் வைப்பதில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல போல, யார் ஈசாவுடைய மரியமுடைய மகன் ஈசா அல்லாவின் குமாரன் என்று சொல்வாரோ அவர் என்ன செஞ்சிட்டார்? காபிராகி விட்டார் என்கிற மாதிரி அவர்கள் காபிர்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் இந்த ஒரு ஹதீஸை இன்றைக்கு எடுத்திருக்கி, அடுத்த கிளாஸில் இந்த முகவுரையெல்லாம் பெருசாக வராது. நாம் எல்லோரும் படிப்போம், எல்லோரும் தெரிந்து கொள்வோம். எங்களுடைய சமுதாயத்தில் மார்க்கத்தின் பெயரால் பரவியுள்ள பிழையான செய்திகள் அவைகளை இனங்கண்டு பரிசுத்தமான மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.